திருநெல்வேலியிலிருந்து வந்த பொண்ணுங்கப்பா. வணக்கம் நண்பா, நான் தான் உங்க சன் எடிட்டர். இந்த வீடியோ நாங்க என்ன எடிட் பண்ண போறோம்னா, ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, ப்ரோ கீர்த்தி சுரேஷ் போடுங்க ப்ரோன்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த போட்டோ தான் நான் எடிட் பண்ண போறேன். இப்படி இந்த போட்டோ நான் இப்படி தான் மாற்ற போறேன். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க நண்பா, எந்த செலிபிரிட்டி கிட்ட போட்டோ எடுக்கிற மாதிரி எடிட் பண்ணுறேன். வாங்க நண்பா, வீடியோக்குள்ள போகலாம். நீங்க செல்ஃபி எடுத்த மாதிரி ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க. உங்க போட்டோ பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. உங்க போட்டோ கரெக்டா வச்சுக்கணும் நண்பா, அந்த அண்ணா தெரியாத மாதிரி. கீர்த்தி சுரேஷ் அக்கா மட்டும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ எடுத்து இந்த ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ மூடணும் கொடுத்துக்கணும் நண்பா. மூடணும் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக வச்சுக்கோங்க. டிக் கொடுத்துக்கோங்க. டூல்ஸில் போயிட்டு ஆல் ரிப்ளேஸில் போயிட்டு இந்த இடம் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கணும் நண்பா. ஆடுன்னு டைப் பண்ணிக்கணும் நண்பா. டைப் பண்ணிவிட்டு ஜெனரேட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபோட்டோ கரெக்டாக இருக்கோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. டூல்ஸில் போயிட்டு ஆல் ரிப்ளேஸில் போயிட்டு இந்த இடம் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கணும் நண்பா. ஆடுன்னு டைப் பண்ணிக்கணும் நண்பா. டைப் பண்ணிவிட்டு ஜெனரேட் இமேஜ் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபோட்டோ கரெக்டாக இருக்கோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவில் எங்கெங்கே அசிங்கமாக இருக்கோ ஆடுன்னு டைப் பண்ணிவிட்டு ரிப்ளேஸ் கொடுத்துக்கோங்க. இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட்ல எடிட் பண்ண இமேஜ் வந்து ரெமினியில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோ சேவ் பண்ணிக்கோங்க. ரெமினியில் எடிட் பண்ண இமேஜ் வந்து லைட் ரூமில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ட்ரெஸ்ஸில் போயிட்டு ரெக்கமெண்டரில் போயிட்டு HDRல போயிட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. ஃப்ரீ ட்ரெஸ்ஸில் போயிட்டு PM4ல போயிட்டு அமௌண்ட் வந்து 55 வைங்க நண்பா. அப்படியே டிக் கொடுத்துக்கோங்க. ரெக்கமெண்டரில் போயிட்டு HDR செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு டிக் கொடுத்துக்கோங்க. எடிட்டில் போயிட்டு கலரில் போயிட்டு மேக்ஸில் போயிட்டு
அந்த எல்லா லைனும் 4 கொடுத்துக்கோங்க. கிரேட்டிங்கில் போயிட்டு ஷேடோஸ் வந்து எல்லாம் கொடுத்துக்கணும்பா. மிட் டோன்ஸ் வந்து ஆரஞ்சு கொடுத்துக்கணும்பா. ஹைலைட்ஸ் வந்து ப்ளூ கொடுத்துக்கோங்க. குளோபோ வந்து ப்ளூ கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துக்கோங்க. எஃபெக்டில் போயிட்டு கிளாரிட்டி மட்டும் 19 வைங்கப்பா. டெட்டலில் போயிட்டு அமௌண்ட் வந்து 85 வைங்கப்பா. ரேடியஸ் வந்து டபுளாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 1.80 வைங்கப்பா. டெட்டல் வந்து டபுளாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 46 வைங்கப்பா. மாஸ்கின் வந்து டபுளாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு 39 வைங்கப்பா. மாஸ்கிங்கில் போயிட்டு கலர் ரேஞ்சில் போயிட்டு உங்கள் ஃபேஸுக்கு மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அப்ளைன் கொடுத்துக்கணும்பா. லைட்டில் போயிட்டு எக்ஸ்போசர் வந்து 8 வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து 33 வச்சுக்கோங்க. ஷேடோஸ் வந்து 51 வச்சுக்கோங்க. கலரில் போயிட்டு டேம்பை வந்து 4 வச்சுக்கோங்க. டீட்டு வந்து 2 வச்சுக்கோங்க. எஃபெக்டில் போயிட்டு கிளாரிட்டி மட்டும் 20 வைங்கப்பா. டிக் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இமேஜ் சேவ் பண்ணி கொடுப்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா